நான் ஒரு சடங்குக்கு போயிருந்தேங்க. அது என்ன சடங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கணவன் இறந்துட்டாங்கன்னா 9வது நாள் இல்லை 11வது நாள் காரியத்துக்கு முந்தின நாள் வந்து நடப்புன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு அவ்வளோ அழுகை கொடுத்துச்சுங்க. அப்படி என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அண்ணன் தங்கச்சி ஒருத்தன். அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம்தான் ஆகுது. கணவன் இறந்துட்டார். குடிப்பழக்கத்தினால ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார். இறந்துட்ட பிறகு அந்த பெண் வந்து கையில் வளையல், நிறைய வளையல்லாம் போட்டிருக்காங்க, நெத்தியில் நல்லா பொட்டு வச்சுருக்காங்க, பூ நிறைய வச்சுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ரோஜா பூனா ரொம்ப பிடிக்கும். அவங்க அண்ணன் வந்து அந்த பொண்ணு காலேஜில் இருக்கும்போது சண்டாக வாங்கிட்டு போய் கொடுப்பாராம். ஹாஸ்டலில் இருக்கும்போது வீட்டுக்கு அதே மாதிரி புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா, மாமியார் வீட்டுக்கு வரும்போது சண்டாக கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். அந்த பொண்ணு அவங்க அண்ணங்கிட்ட கேட்குறா. என்ன கேட்குறா அப்படின்னா, அண்ணா நாளிலேருந்து இந்த வளையல் போட முடியாதுல்ல, அண்ணா நாளிலேருந்து இந்த பூ வைக்க முடியாதுல்ல அப்படின்னு அவள் கேட்குறா. அவங்க அண்ணன் அழறாரு. என்ன அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வைக்கலாம் அப்படின்னா. இல்லைண்ணா எல்லோரும் திட்டுவாங்க, வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், போய் கேட்குறான், நீ அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போய் அங்கே இருக்க பெரியவங்க கிட்டெல்லாம் கேட்குறான். போய் ஒவ்வொருத்தர்கிட்டையா கேட்குறான். எப்படி கேட்குறான்னா, ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு இறந்து, ஒரு 6 மாதம் ஆச்சு அந்த தாத்தா இறந்து. மற்றவங்க நெத்தியில் பொட்டு வச்சுருக்காங்க. போய் கேட்குறான், பாட்டி உங்கள் தாத்தா இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? என்ன 6 மாதம் ஆச்சுப்பா இறந்து. எல்லோரும் சொன்னாங்க, என்ன வெறும் நெத்தியாக இருக்கே, ஒரு சின்ன பொட்டாவது வச்சுக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் தான் பொட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா. என்ன வயசு பாட்டி ஆகுது உங்களுக்கு? எனக்கு 66 வயசு ஆகுதுமா அப்படின்னா. சரி பாட்டி. நான் அந்த அண்ணன் கேட்குறாரு அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி அவள் சின்ன பொண்ணு தானே, சின்ன வயசு தானே, கல்யாணம் ஆகி 5 வருஷம் தானே ஆகுது. ஸோ அவளுக்கு நீங்கள் இவ்வளோ வயசாகி உங்களுக்கு நெத்தி ஒரு மாதிரி இருக்குன்னு சின்ன பொட்டு வச்சுக்கணும்னு தோணுதில்ல. அவன் இத்தனை நாள் நல்லா பூ வச்சுக்கிட்டு இருக்கான், அட்லீஸ்ட் கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டுமே, பொட்டு வச்சுக்கிட்டுமே, அவள் எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கட்டுமே. ஏன் பாட்டி நீங்கள் அதை மாற்றலாம்ல, கொஞ்சம் சொல்லலாம்ல. சொல்லலாம், சின்ன பொண்ணு தான், ஆனால் யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா, பாட்டி உங்கள் வயசுக்கே சின்ன பொட்டு வச்சுக்கணும்னு தோணும்போது அது சின்ன பொண்ணு பாட்டி, 27 வயசு தான் ஆகுது, கொஞ்சம் பூ வச்சுக்கலாமே அப்படின்னு. பெரியவங்க ஏதாவது சொல்லுவாங்களேப்பான்னு இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க. இதே வார்த்தை கேட்குறாங்க. இன்னும் சொல்லிட்ட தம்பி, பாவம் பண்ணிட்ட, அந்த வார்த்தையெல்லாம் பேசாத, புரியுதா? இன்னொரு தடவை இந்த வார்த்தை யார்கிட்டையும் பேசாத அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க. அவன் அழறான். இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்களும் ஒத்துக்கலை. மறுநாள் காலையில் அந்த சடங்கு நடக்குது. என்ன சடங்குனா, தாலி எடுக்கிற சடங்கு நடக்குது. அந்த நடக்கும்போது அந்த பொண்ணு அந்த தாலியை கையில் பிடிச்சிக்கிட்டு, நான் கொடுக்க மாட்டேன் அண்ணா, நான் கொடுக்க மாட்டேன், நீ வா வான்னு அவன் கூப்பிட்றான். அந்த டைமில் அவன் அழறான். ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிக்கிறாங்க. அது செஞ்சே ஆகணும் சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த வளையல் உடைக்கிறாங்க, அது எல்லாமே செய்கிறாங்க. எனக்கு என்ன அப்படின்னாங்க, ஒரு ஒரு அனிமல்ஸ், ஒரு விலங்கு அப்படின்னாலும் அதாவது த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல் ஆக்ட் 1960 கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மிருகத்தை கூட வன்கொடுமை செய்யக்கூடாது, இல்லை அதை வந்து துன்புறுத்தக்கூடாது, அப்படியெல்லாம் சட்டங்கள் கொண்டு வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் மாற்றிட்டாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அந்த சடங்கு மூலயமா அந்த பெண்ணை ஏன் வந்து சித்திரவதை செய்யணும்? டார்ட் ஆஃப் லான்னு ஒன்று இருக்குது, சித்திரவதைகளின் சட்டம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துலேருந்து, அதாவது இங்கே உங்கள் வீடு இருக்குது, பக்கத்து வீடு இருக்குன்னா, ஒரு இலை போய் விழுந்தால் கூட அது குற்றம், சரிங்களா? அவங்களுக்கு அது தொந்தரவாக நடக்குது அப்படின்னாலும், நம்ம வீட்டு மாடு அவங்க வீட்டு மாட்டுக்குள்ளே போய் ஏதாவது மேய்ஞ்சிச்சு அப்படின்னாலும் அதுவும் டார்ட் ஆஃப் லா, அதில் பனிஷ்மெண்ட் போயிடுது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து சித்திரவதைகளின் சட்டம், ஒரு மிருக வன்கொடுமை தடை சட்டம், இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த பெண்களுக்கு மட்டும் இந்த தடை சட்டத்தை மட்டும் ஏன் கொண்டு வரல? நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு 60-65 வயசில் இதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கலாமேன்னு தான் சொல்கிறேன். நான் அந்த சிறு வயசில் ஏன் அதை செய்யணும்? 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம சட்டத்தினுடைய விதிமுறை. ஆனால் அவன் குடித்து அவன் இறந்துட்டாங்க. இந்த பொண்ணு வந்து என்ன தப்பு பண்ணான்? அப்போது தப்பு பண்ணவன் தப்பிச்சிட்டான், ஆனால் இவர் நிரபராதி, ஆனால் இவளுக்கு தானே அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், கொஞ்சம் திருத்தி அமைக்கலாம்ல.